today's topic constructor. Okay, so என்ன நம்ம லேர்ன் பண்ணாம இருந்த ஒரே ஒரு oops கான்செப்ட் வந்து constructor தான். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தி கால் இட் அஸ் அன் லைக் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட். ஓகேவா, பொதுவாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம வந்து எதுக்காண்டி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ நம்மளோட கிளாஸ் வேரியபிள்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் வேரியபிள்ஸை வந்து இனிஷியலைசேஷன் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டு initialize the instance variable. So instance variables is nothing but அந்த current class variable தான் நம்ம வந்து instance variables னு சொல்லுவோம். அந்த variables வந்து initialization பண்றதுக்காண்டி மட்டும் தான் நம்ம வந்து constructor வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இந்த constructor வந்து நம்மளுக்கு எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் இந்த constructor வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும். So whenever the object is created, the constructor call will happen. நம்ம எப்பெல்லாம் லைக் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இந்த சென்ஸ் நம்ம வந்து ஒரு நியூ கீவேர்டை வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்கு. ஸோ ஒன்று வந்து நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஜாவாவை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலாக வந்து நம்மளுக்கு வந்து ரன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒன்று நம்ம வந்து கிரியேட்டே பண்ணது கிடையாது. பட் நம்ம எந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணாலும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணும். அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலை அப்படின்னா பேக்எண்ட்ல வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணி இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ கால் ஆகும் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து பேக்எண்ட்ல வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்மளுக்கு வந்து கால் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஸோ இது வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்டரே வந்து கிரியேட் பண்ணது கிடையாது. அப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்மளுக்கு வந்து பேக்எண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிருக்கும். பட் நம்மளாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போற கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து நம்மளுக்கு சேம் தட் ஆஃப் கிளாஸ் நேம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஓகே, ஸோ சேம் தட் ஆஃப் கிளாஸ் நேம். ஸோ தென் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் அப்படின்னு ஒன்று எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நம்ம எதையுமே வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு இனிஷியலைசேஷன் தான் நம்ம வந்து பண்ண வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ இனிஷியலைசேஷனை தவிர நம்ம வேற எதுவும் நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. இங்கே நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நம்ம எதையுமே வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் அண்ட் லைக் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக வந்து புரியும். போஸ் தட் இந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் நம்ம வந்து பேஜ் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ லெட் இட் பி ஆஃப் அன் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லைக் நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்து நம்மளுக்கு சேம் தட் ஆஃப் கிளாஸ் நேம் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் வந்து ஆட் பண்றேன். PSVM கொடுத்து நம்ம வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ எதுக்காண்டி மெயின் மெத்தட் ஆட் பண்றோம் அப்படின்னா ஏன்னா ஒரு ஜாவா கிளாஸை வந்து நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அந்த ரீசன்னால தான் ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் வந்து ஆட் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா
இப்போ ப்ராக்டிக்கலா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ரன் பண்ணும்போது பேக் எண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் என்னது நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிளுக்கு வந்து வேரியபிள் நேம் வந்து நான் சீன் வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். இப்போ இந்த கிளாஸ் ஃபைலை வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒன்று நம்ம எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து நம்மளுக்கு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். இதே வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து கொடுப்போம். ஸோ லைக் வந்து பப்ளிக்னு கொடுத்துட்றேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து நம்மளுக்கு சேம் தட் ஆஃப் கிளாஸ் நேம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிளாஸ் நேம்ன்றது நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள். அப்போ அதே நேம்ல நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வாய்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ எதனால அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லைக் இங்க வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம எதையுமே நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. அந்த ரீசனால தான் நம்ம வந்து வாய்ட் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணல. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா? ஸோ இங்க வந்து int a is equal to 1 அப்படின்னு ஒரு குளோபல் வேரியபிள் வந்து நான் வந்து டிஃபைன் பண்றேன். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் மட்டும் நான் வந்து இங்க டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ வந்துட்டு நான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வந்து நான் இனிஷியலைஸ் வந்து நான் வந்து பண்றேன். ஓகே, அப்போ இந்த ஏன்ற வேரியபிளுக்கு இந்த 1 அப்படின்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து அசைன் ஆகும். இப்போ இந்த மெயின் மெத்தடுக்குள்ள நான் ஜஸ்ட் வந்து ஒரு சிஸ்அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் சிஸ்அவுட் ஆஃப் ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா அந்த மெயின் மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள நம்ம ஸ்டாட்டிக் டேட்டா மட்டும் தான் நம்ம வந்து ஆட் வந்து பண்ண முடியும். அதனால இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்ற இந்த கீவேர்டை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 1 அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். பட் இது ரன் ஆகி முடிச்சா பாத்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. பட் இங்க ஏக்கு வந்து நம்ம வந்து புதுசா வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ ஏன் அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து அசைன் ஆகல அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கல. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதான் நம்ம வந்து எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ எய்தர் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் இல்ல நம்ம எக்ஸ்பிளிசிட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும். அப்போ இப்போ நான் என்ன பண்றேன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். அந்த கரண்ட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் சி இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத கொடுத்து நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதை நான் ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ரன் வந்து பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து எனக்கு 1 எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ எதனால அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து ஒரு கரண்ட் கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். அப்போ எப்போல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். அப்போ இங்க வந்து நம்ம இங்க அசைன் பண்ணிருக்க அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். அதனால தான் நம்ம இங்க சிஸ் அவுட்ல வந்து நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 அப்படின்றது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இதே வந்து நம்ம வந்து ப்ரீவியஸா வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எதுவுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணல. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து நம்மளுக்கு ரன் ஆகாது. அப்ப கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன பண்ணா இட்ஸ் நத்திங் பட் ஜஸ்ட் அ பிளாக் ஆஃப் கோட் சிமிலர் டு த மெத்தட். ஸோ அது ஒரு மெத்தட் மாதிரி தான், ஆனா மெத்தட் கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஸ்பெஷல் மெத்தட். ஓகேவா? ஸோ இது எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிலாம் ஸோ லைக் நம்ம எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் வந்து நம்மளுக்கு வந்து அக்கர் ஆகும். அப்போ அதுக்கு வந்து ரூல் வந்து என்ன சொன்னேன், அந்த நேம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து சேம் தட் ஆஃப் கிளாஸ் நேம் இருக்கணும். தென் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் நம்ம வந்து கிரியேட் வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஓகே, தென் நம்ம வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் கூட நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணலாம்.
அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு பேராமீட்டரும் நம்ம வந்து பாஸ் வந்து நம்ம வந்து பண்ணல. ஸோ ஒரு சில கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பப்ளிக் ஓகே இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து கொடுத்துட்றேன். ஓகே தென் நீங்க வந்து எரர் அடிக்கும். பட் இந்த டைம் என்ன பண்றேன், ஸோ ஜஸ்ட் வந்து இங்க வந்து ஸ்ட்ரிங் ஏ அப்படின்னு நான் வந்து பேராமீட்டரைசேஷன் வந்து நான் வந்து பண்ணிடுறேன், இல்லாட்டி ஸ்ட்ரிங் பி நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே இந்த பிக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அதாவது யூசர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த இதுக்குள்ள நான் எந்த ஒரு பேராமீட்டர் நான் வந்து பாஸ் பண்ணல, அதனால எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே இதுக்குள்ள நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து பாஸ் பண்றேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒன் யூசேஜ் அப்படின்றது எங்க பாயிண்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும். ஓகே ஸோ நம்ம பாஸ் பண்ற பேராமீட்டரை பொறுத்து அந்த அப்ராப்ரியேட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஆகும். அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து இனிஷியலைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா டு இனிஷியலைஸ் த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இன்ஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த கரண்ட் கிளாஸ் வேரியபிளை தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது ஒரு சில கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். லைக் கைண்ட் ஆஃப் திஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு நான் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து தனியாக வந்து ஒரு கிளாஸ் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கீவேர்டை வந்து நான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஓகே ஸோ ஜஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ கீவேர்ட்ஸ் ஆஃப் ஜாவா அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரியல் டைமில் வந்து ஒரு 2 கீவேர்டு வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து நம்மளுக்கு திஸ் அப்படின்ற கீவேர்ட், இன்னொன்று வந்து நம்மளுக்கு சூப்பர் அப்படின்ற ஒரு கீவேர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா ஸோ இப்போ இது கீழேயும் நான் வந்து ஒரு மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். லைக் கைண்ட் ஆஃப் அண்ட் பப்ளிக் வாய்ட் M1 அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து நான் வச்சிருக்கேன். தென் M2 அப்படின்னு மாதிரி நான் ஒரு மெத்தட் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா ஸோ தென் இந்த மெத்தடை வந்து நம்ம வந்து கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாமே நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ ஸ்டாட்டிக்குள்ள நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் அந்த கிளாஸுக்கு. அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன் இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் அந்த கிளாஸ் நேம் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த வேரியபிள் நேம் டாட் வச்சோம் அப்படின்னா ஸோ லைக் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா லைக் அந்த M1 அண்ட் M2 அந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ M1 கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு M1 வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த M1குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் இன்ட் A இஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்னு நான் வந்து உனக்கு இனிஷியலைஸ் வந்து பண்றேன். அப்போ நம்ம மெத்தடுக்குள்ள ஏதாவது நம்ம வந்து டிஃபைன் வந்து பண்ணோம் அப்படின்னா இது என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லோக்கல் வேரியபிளா நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகும். இப்போ நான் வந்து சிஸ் அவுட் கொடுத்து இந்த ஏவை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து என்ன பிரிண்ட் ஆகும், ஆப்வியஸா எனக்கு 23 தான் பிரிண்ட் ஆகும். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து நான் வந்து ரன் வந்து நான் வந்து பண்றேன். ஓகேவா ஸோ இப்போ ரன் பண்ணா எனக்கு அவுட்புட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 23 வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்றோம், இந்த கிளாஸ்ல வந்து ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கு. அந்த குளோபல் வேரியபிள் நேமும் நம்மளுக்கு வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்க இன்ட் A இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணா எனக்கு வந்து 100 பிரிண்ட் ஆகுமா இல்லை வந்து 23 பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டா எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லோக்கல் வேரியபிளுக்கு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அப்போ லோக்கல் வேரியபிள் தான் 23 நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ ஈவன் தான் நான் வந்து குளோபல் வேரியபிள் வச்சிருந்தாலும் இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கன்சிடர் ஆகும் அப்படின்னா அந்த லோக்கல் வேரியபிள் தான் எனக்கு வந்து கன்சிடர் ஆகும். அப்போ இந்த குளோபல் வேரியபிளை வந்து நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா திஸ் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க சிஸ் அவுட்ல வந்து நான் வந்து திஸ் டாட் ஏ அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா அதாவது திஸ் டாட் ஏனா விச் இண்டிகேட்ஸ் நம்ம வந்து அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸை வந்து கிளாஸ் பண்றோம், அதாவது குளோபல் இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து கால் பண்றோம். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு 23 பிரிண்ட் ஆகும், 100 நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ நம்ம திஸ் கீவேர்டு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸை வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணுது. ஓகேவா அப்போ இதே மாதிரிதான் இப்போ இங்க நம்மளுக்கு இருக்கு. இங்கேயும் நம்ம வந்து ஒரு கரண்ட் இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம திஸ் அப்படின்ற கீவேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க லைக் கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து இருக்கு. லெட்ஸ் சே
இப்போ ஸ்டாட்டிக் ஓகே ஸ்ட்ரிங் பி அப்படின்னு நம்மளுக்கு வந்து இனிஷியலைஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு நியூ வேல்யூ வந்து இதுக்குள்ள வந்து பாஸ் பண்றோம். இப்போ நாங்க வந்து எல்எம்டிஏ அப்படின்னு நான் வந்து பாஸ் வந்து நான் வந்து பண்றேன். அட் த சேம் டைம் இங்க வந்து நான் வந்து பிஏ வந்து நான் வந்து பிரிண்ட் வந்து நான் வந்து பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப்வியஸா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கால்ல வந்து இந்த பர்டிகுலர் பிளாக் தான் நம்மளுக்கு வந்து கால் ஆக போகுது. தென் இங்க நம்ம வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த குளோபல் வேரியபிளுக்கு நம்ம இங்க பாஸ் பண்ற அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்ணணும். பட் எல்லாத்தோட வேரியபிள் நேமும் நம்மளுக்கு வந்து சிமிலர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லைக் இப்போ இங்க பாஸ் ஆகிற வேல்யூ வந்து இந்த பிக்கு வந்து நம்ம வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பி இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்தா அகெயின் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்போ இங்க இருக்க இந்த குளோபல் வேரியபிள் என்னது, அது வந்து கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். அப்போ இந்த இதுக்கு தான் நீங்க வந்து ஒரு புதுசா வந்து ஒரு வேல்யூ வந்து நீங்க வந்து அசைன் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ திஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து திஸ் டாட் பி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம இங்க பாஸ் பண்ற ஓகே இந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும், இந்த வேரியபிள் இருக்க வேல்யூ இங்க வந்து பாஸ் ஆகும். ஸோ இங்க இருக்க வேல்யூ வந்து அந்த கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து அசைன் ஆயிரும். ஏன்னா திஸ் டாட் பி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பியை வந்து நான் வந்து கால் பண்ணேன் அப்படின்னா அப்போ ஆப்வியஸா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து எல்எம்டிஏ வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து ரன் வந்து நான் வந்து பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு எல்எம்டிஏ அப்படின்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ எப்பயுமே நம்ம வந்து ஒரு திஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா அது வந்து கரண்ட் இன்ஸ்டன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி நம்ம வந்து திஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சூப்பர் அப்படின்னு ஒரு கீவேர்டும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, இங்க வந்து நம்ம வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வந்து வச்சிருக்கோம். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்றேன். ஸோ லெட்ஸ் சே லைக் சூப்பர் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் வந்து நான் வந்து பண்றேன். இப்போ இந்த கிளாஸ்ல நான் வந்து ஒரு குளோபல் வேரியபிள் வச்சிருக்கேன். ஸோ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 500 அப்படின்னு நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன், லைக் இந்த கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிடுறேன். அப்போ இன்ஹெரிட் எப்படி பண்ணுவோம், நம்ம எக்ஸ்டென்ஸ் ஆஃப் இங்க வந்து சூப்பர் எக்ஸாம்பிள் அப்படின்னு இன்ஹெரிட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். அப்போ இந்த கரண்ட் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏ அப்படின்ற ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்கு, ஏ அப்படின்ற அந்த கரண்ட் கிளாஸ்ல ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கு, அதோட பேரண்ட் கிளாஸ்லயும் ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கு. நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்கனால அந்த ஏவோட நாலேஜும் இங்க வந்து நம்மளுக்கு வந்து லைக் இன்ஜெக்ட் ஆயிரும். அப்போ அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்க குளோபல் வேரியபிளை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த பேரண்ட் இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அப்பதான் நம்ம வந்து சூப்பர் அப்படின்ற கீவேர்டு வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் வந்து சிஸ் அவுட்ல வந்து ஓகேவா, ஸோ சூப்பர் டாட் ஏ அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம இன்ஹெரிட் பண்ணிருக்க அந்த பேரண்ட் கிளாஸ் இல்ல அந்த சப் கிளாஸ்ல இருக்க அந்த குளோபல் வேரியபிள் வந்து கால் பண்ணதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2300 500 நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த பேரண்ட் கிளாஸோட குளோபல் இன்ஸ்டன்ஸையும் நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து பண்றோம். அப்ப கரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம திஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே வந்து நம்மளுக்கு பேரண்ட் கிளாஸோட நம்ம இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சூப்பர் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நம்ம யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இதே நம்ம லோக்கல் வேரியபிள் வந்து கால் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு கீவேர்டும் நம்மளுக்கு வந்து இது பண்ண தேவை கிடையாது. நம்ம டைரக்டா அந்த வேரியபிளை வந்து பாஸ் பண்ணா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ இந்த திஸ் கீவேர்டு வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்ம நிறைய டைம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு ஒரு லைக் கைண்ட் ஆஃப் அன் குளோபல் வேரியபிள் வந்து வைக்கிறீங்க, லைக் லெட் இட் பி லைக் கைண்ட் ஆஃப் அன் ஸ்டாட்டிக் இன்ட் சி அப்படின்னு நீங்க வந்து வைக்கிறீங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இது வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர், நீங்க ஏதோ ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இல்ல நான் இது இங்க கூட நான் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ வந்து நான் வந்து பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க நான் வந்து இன்ட் சி அக்செப்ட் பண்ற மாதிரி நான் வந்து ஒரு கோடிங் வந்து நான் வந்து எழுதுறேன். ஓகேவா, இப்போ இதுக்குள்ள வந்து நான் நியூமரிக்கல் வேல்யூ வந்து பாஸ் பண்றேன். இப்போ லெட்ஸ் சே நான் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணாம நான் வந்து கைண்ட் ஆஃப் 25 அப்படின்னு நான் வந்து பாஸ் பண்றேன். அப்போ ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்மளுக்கு வந்து கால் ஆகும். இப்போ நான் வந்து சிஸ் அவுட் ஆஃப் நான் வந்து சி நான் வந்து கொடுக்குறேன். ஓகே,
ஓகேவா? ஸோ உங்க கன்ஃபியூஷன் ஆகும். லைக் நான் சி கொடுக்கல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் நேமும் நம்ம வந்து சி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நான் சிக்கு பதிலாக நான் வந்து டி அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேயும் நான் வந்து டி அப்படின்றத நான் வந்து சேஞ்ச் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். இங்கே சிஸ் அவுட் ஆஃப் நான் வந்து டின்றத நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டி அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குற வேல்யூ வந்து நம்ம வந்து அசைன் வந்து நம்ம வந்து பண்றோம். ஸோ எதுக்காண்டி யூசர் கிட்ட வாங்குற வேல்யூ வந்து அது குளோபலா வந்து அசைன் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வேற ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நம்மளுக்கு வந்து பப்ளிக் வாய்ட் இங்க வந்து M1 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த M1ல நீங்க அந்த குளோபல் வேரியபிளை வந்து நீங்க வந்து யூஸ் வந்து நீங்க வந்து பண்ணணும். அப்போ நம்ம மல்டிபிள் பிளேசஸ்ல அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து குளோபல் வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். அப்போ இங்க நம்ம யூசர் இன்ஜெக்ட் பண்ற இந்த 25 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம குளோபலி த்ரூ அவுட் த கிளாஸ் எங்கனாலும் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து அந்த குளோபல் வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ அதை எப்படி பண்ணுவோம்? இங்க வந்து நம்ம வந்து பாஸ் பண்றோம். ஓகேவா? அப்போ இங்க குளோபல் வேரியபிளும் நம்மளுக்கு டி தான், வேரியபிள் நேம் அதுவும் நம்மளுக்கு வந்து டி தான். அப்போ நம்மளுக்கு வந்து குளோபல் வேரியபிள் என்ன பண்ணலாம்? திஸ் அப்படின்ற அந்த கீவேர்டை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ திஸ் டாட் டி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இட் வில் ரெஃபர்ஸ் டு த கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். அப்போ இந்த திஸ் டாட் டிக்கு அந்த நம்ம அங்க பாஸ் பண்ற டி வந்து அசைன் ஆயிரும். அப்போ இங்க வந்து 23 வந்து நம்மளுக்கு வந்து அசைன் ஆயிரும். இப்போ இங்க வந்து நான் வந்து சிஸ் அவுட் ஆஃப் ஓகே நான் வந்து திஸ் டாட் டின்னு நான் வந்து கொடுத்தாலும் சரி இல்ல வெறும் டின்னு கொடுத்தாலும் சரி எனக்கு வந்து 25 வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த M1 மெத்தட் வந்து கால் பண்ணணும் அப்படின்னா இது இங்க வந்து நான் வந்து கால் தான் பண்ணி ஆகணும். அப்போ இங்க சி டாட் நான் வந்து M1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு M1 வந்து கால் ஆகும். அப்போ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 25 வந்து எனக்கு வந்து 2 டைம் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். எதனால அப்படின்னா இங்க ஒரு சிஸ் அவுட் வச்சிருக்கோம், இதுக்குள்ள வந்து ஒரு சிஸ் அவுட் வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன் தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ த மெயின் யூஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் டு இனிஷியலைஸ் த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்போ திஸ்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு எப்போ கால் ஆகும் அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோமோ. ஸோ எவ்ரி டைம் an object is created, whenever the object is created, like the constructor call will happen. அதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சாரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து பேக்எண்ட்ல வந்து கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட். அந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ரூல் இருக்கு. என்னென்ன ரூல் அப்படின்னா அந்த கிளாஸ் நேம் என்னவோ அந்த சேம் தட் ஆஃப் நேம்ல தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். தென் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் நம்மளுக்கு வந்து கிடையாது. அப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்போ இன்வோக் ஆகுதுன்னா அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், டியூரிங் த டைம் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். அப்போ நம்ம எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்றோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து இன்வோக் ஆகும். ஓகே.